ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கோவை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள். நேத்திர தரிசனத்தில் காட்சி தந்த மூலவர். நீடாமங்கலம் பூவனூர் அருள்மிகு சதுரங்க வல்லப விநாயகர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி. ஸ்ரீ காலபைரவருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை. புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். கோவை மாநகர மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் மூலவருக்கு பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தூபதீபம் காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சாலக்கிராம மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் ஆபரணங்கள் ஏதுமின்றி மூலவர் திருக்காட்சி தந்தருள ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வாபரணங்களோடு அருள் புரிய தீபாரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தியும் அருகே எழுந்தருளி இருக்க தாயார்கள் கற்களை பதித்த சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து அருள்பாலித்தனர். மூலவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபங்கள் சமர்ப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பூவனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் கோவில் ஈசான்ய மூலையில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு அஷ்டமி பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ காலபைரவர் முன்பு பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் நெய்யுடன் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ காலபைரவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். நிறைவாக சுவாமிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து வடை மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அன்னப்படையலிட்டு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள 11 நரசிம்ம பெருமாள்களுக்கு 14ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. பச்சை மற்றும் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் தங்க ரதத்தில் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை குருவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மர், ஸ்ரீ அகோபில நரசிம்மர், ஸ்ரீ மலோலா நரசிம்மர், ஸ்ரீ வராக நரசிம்மர் உள்ளிட்ட 11 நரசிம்ம உற்சவ மூர்த்திகளை தோரணமாக அமர்த்தியிருந்தனர். அர்ச்சகர்களும் வேத பண்டிதர்களும் திருநாமங்களை கூறியபடி துளசி மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு லட்சார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க லட்சார்ச்சனை பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோவில் வளாகத்தில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ துர்கா தேவிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பின்னர் அம்பிகைக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் சர்க்கரை பொங்கலுடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் ஸ்ரீ துர்க்கைக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சதீப ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன.
பக்தர்கள் கோயில் வளாகத்தில் எலுமிச்சை, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஆலம்பாளையம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி உச்சிகளை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் போதியபடி சிறப்பு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஊரின் நடுவே அமையப்பெற்ற திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஓபிலி நரசிம்மசுவாமி கோவிலில் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பீடத்தின் மேல் அபயமும் வரதமும் காட்டி சங்கு சக்கரதாரியாக நின்று அருளும் மூலவர் ஸ்ரீ ஓபிலி நரசிம்மசுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பால், தயிர், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களாலும் புனித நீராலும் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பின்னர் அலங்கார பிரியனுக்கு வஸ்திரங்கள் கட்டி தங்க கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஹாரம், மலர் மாலைகளோடு துளசி மற்றும் வெட்டிவேர் மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் இருக்கும் பைரவர் திருக்கோயிலில் அஷ்டமியையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பைரவி சமேத சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் லிங்க திருமேனிக்கும் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பைரவ உற்சவ மூர்த்தியையும் தரிசனம் செய்து கோயில் வளாகத்தில் தேங்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத உற்சவத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி திரிசூல வடிவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். மேலும் விபூதி, சந்தனம் ஆகியவற்றாலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். இதையடுத்து திரிசூல முனீஸ்வரருக்கும் முகக்கவசம் வைத்து முத்தாபரணங்களுடன் ஜடாமுடியும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அபிஷேக பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனத்தில் உள்ள அருள்மிகு வியாக்கிரபுரீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம். வியாக்கிரபாதர் என்ற சிவபக்தன் நாள்தோறும் சுவாமிக்கு மலர்கள் தொடுத்து மாலையாக அணிவிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். பல சமயங்களில் நல்ல மலர்கள் கிடைக்காமலும்
செடி கொடிகள் மற்றும் மரங்களில் மிகுந்த உயரத்தில் இருந்த மலர்களை பறிக்க முடியாத சூழலும் அவருக்கு மனவேதனையை அளித்தது. பக்தனின் வருத்தத்தை போக்க அவர் முன் தோன்றிய சிவபெருமான் மலர்களை பறிக்க பக்தனுக்கு புலிக்கால்களை கொடுத்ததாகவும் அதனால் இந்த ஊர் திருப்புலிவனம் என்றானதாகவும் கூறப்படுகிறது. சுவாமியும் பக்தனின் பெயரை சூட்டிக்கொண்டு வியாக்கரபுரீஸ்வரர் ஆனார் என்பது தல புராணம். பழமை மற்றும் அதிசயங்கள் நிறைந்த இக்கோயிலை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்புலிவனம். சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள இந்த சிவாலயத்தின் நுழைவு கோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. குலோத்துங்க மன்னனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிற்பங்கள் நிறைந்த தூண்களுடன் நுழைவு மண்டபம் காட்சியளிக்கிறது. கோஷ்டத்தில் பெருமாள் 4 திருக்கரங்களுடன் நின்ற திருமேனியாக காட்சியளிக்கிறார். ஆலயத்தை சுற்றியுள்ள மண்டபங்களில் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் 4 பெருமக்கள் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். இங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஒரு காலை சிங்க வாகனத்தின் மீதும் மறு காலை முயலகன் மீதும் வைத்து அருள்பாலிக்க ராஜயோக சிம்ம தட்சிணாமூர்த்தி என்றும் அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவரை அடுத்து தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்குத்தான் இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்தியின் 2 பக்கங்களிலும் கொலுவீற்றுள்ளனர். அதனால்தான் இக்கோயில் சிதம்பரத்திற்கு ஒப்பாக கருதப்படுகிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஒரு புறம் ஆண்மையின் மிடுக்கும் மறுபுறம் பெண்மையின் நளினமும் கொண்டுள்ளார். சுவாமி அம்பாளின் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை விளக்குவதாக இந்த சிலை அமைய பெற்றுள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவவும் மனவேற்றுமையின்றி குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகவும் பக்தர்கள் இந்த அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தி எனும் ராஜயோக சிம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வழிபடுகின்றனர். இதேபோல் லிங்க திருமேனியோடு சிவபெருமானும் நின்ற திருமேனியாக அம்பாளும் பக்தர்களின் குறைகளை போக்கி இக்கோயிலில் அருள் புரிந்து வருகின்றனர். வாழ்வு வளம் பெறவும் குடும்ப நலன் வேண்டியும் இங்கு வரும் பக்தர்கள் ஆலய வளாகத்தில் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். நாமும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியை தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாய. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அசல தீபேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ மதுகரவேணி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மதுகரவேணி அம்பாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு தாமரை மலர்களும் வைத்து அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீராமர் மடத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மட வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ சீதாராமரையும் அருகே லக்ஷ்மணரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி துளசி மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அருகே நாணத்துடன் சீதா பிராட்டியும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு யோகமாயா ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலில் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் பாசாங்குசமும் முன் 2 கரங்களில் கரும்பும் மலர்ச்செண்டும் ஏந்தி அமர்ந்த திருமேனியோடு காட்சி தரும் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதேபோல் தனி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கும் பால், மஞ்சள், குங்குமக் கரைசல், புனித நீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
பிறகு புதுச்சேலை கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து தேவியர்களை அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோயிலை பற்றி பார்க்கலாம். ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்கு முன்னதாக தேவர்களுக்கும் ரிஷி முனிகளுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்மமூர்த்தியாக நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த என்ற 4 கோலங்களில் காட்சியளித்த ஸ்தலம். தேவர்களின் திருக்கை எனப்படும் துன்பத்தை ஒட்டியதால் திருக்கோட்டியூர் என்பது மருவி திருக்கோஷ்டியூர் என்று அழைக்கப்படும் ஸ்தலம். ஸ்ரீ ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை இந்த ஆலய கோபுரத்தின் உச்சியில் நின்று உலக மக்களுக்கு பறைசாற்றிய ஸ்தலம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த இக்கோயிலை பற்றி இதோ உங்களுக்காக. திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோயில் ராஜகோபுரம் 9 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களுடன் அழகாக காட்சியளிக்கிறது. எம்பெருமானின் அவதார திருவுருவங்கள் அழகாக இந்த கோபுரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பரிவார தெய்வங்களுக்கும் விமானத்துடன் கூடிய சிறிய கோபுரங்கள் கொண்ட கோயிலாக இது உள்ளது. பிரம்மாண்ட நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பலி பீடத்துடன் கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. உற்சவ மண்டபத்தில் எம்பெருமான் ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். தாயார்கள் எம்பெருமானை சேவிக்க எழுந்தருளி உள்ளார். தனி சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர் குடிகொண்டு அருள்பாலிக்கிறார். எம்பெருமானார் மூலவர் எதிரே உற்சவ மூர்த்தியையும் கொலுவிருக்கச் செய்துள்ளனர். சுவாமியின் 8 எழுத்து மந்திரத்தை உலகிற்கே உபதேசித்த ஸ்ரீ ராமானுஜர் கைகூப்பி தொழுதபடி அருள்பாலிக்கிறார். கோயிலில் உள்ள கர்த்தூன்களில் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. விசாலமான வெளி பிரகாரத்தில் உயர்ந்து நிற்கும் மதில் சுவர் அருகே கோயிலின் நந்தவனம் அமைந்துள்ளது. இங்கு பூக்கும் மலர்கள் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. கோயிலின் பரமபத வாசலில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் சிலை அமைய பெற்றுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் கோயிலின் தீர்த்தமான சிம்ம கிணறு எனப்படும் ஸ்ரீ மகா கிணறு ஈசானிய மூலையில் அமைய பெற்றுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மகத்தன்று மகாமக விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. அதேபோல் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்குகிறது. கருடனின் படம் வரைந்த பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 10 நாட்கள் விழாவில் எம்பெருமான் சர்வ அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேதராக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா கண்டருள்கிறார். முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. சுவாமிக்கும் தாயாருக்கும் நடைபெறும் திருமணத்தை தரிசிப்பது மகா பாக்கியம். இதேபோல் தெப்ப திருவிழாவின் போது தாயார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கோயிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள்கிறார். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுக்கும் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் திருக்குளத்தை சுற்றி 3 முறை தெப்பம் வலம் வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. பிரம்மாண்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருள ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க மாட வீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவே ஆடி அசைந்தபடி தேர் உலாவர தேரோட்டம் விமர்சையாக நடைபெறுகிறது. விழாவின் நிறைவாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதேபோல் இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபதம் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெறுகிறது. சர்வாபரண பூஷிதனாக சுவாமி தாயார்களுடன் பரமபதல் வாசல் வழியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மற்றொரு முக்கிய நிகழ்வான கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு 12 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பிறப்பு நிகழ்ச்சியும் மிக வைபவமாக கொண்டாடப்படுகிறது. கண்ணனாக எழுந்தருளும் சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் தை மாதத்தில் சூடி கொடுத்த சுடற்கொடியாளான ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு திருக்கல்யாண வைபவ விழா விமர்சையாக நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தாயார் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள்கிறார். மேடையில் எழுந்தருளும் தாயாருக்கு பலவித பட்டாடைகள் அணிவித்து ஒவ்வொன்றாக அகற்றி தாயாரின் சிறப்பு தரிசனத்தை காண்பிக்கும் நிகழ்வும்
பின்னர் எண்ணெய் காப்பு சாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜரின் அவதார திருநாளின் போது எம்பெருமானார் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுக்கிறார். புராண சிறப்புகளும் பழம்பெருமைகளும் நிறைந்த இக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை நினைத்த காரியம் நிறைவேற நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கோவை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள். நேத்திர தரிசனத்தில் காட்சி தந்த மூலவர். நீடாமங்கலம் பூவனூர் அருள்மிகு சதுரங்க வல்லப விநாயகர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி. ஸ்ரீ காலபைரவருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை. புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda